அந்த குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கு. அது எல்லாரும் கவனிச்சிங்களா? என்னோட அந்த குழந்தைங்க தோல்லையோ இல்லை இடுப்புலையோ கிராஸ் பண்ணோ எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருக்கும். பட் அந்த குழந்தைங்கலாம் அவ்வளோ வெயில தாங்குற சென்ஸே இருக்குது. ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பேப்பர் மாதிரி இருக்கும். அதேமாதிரி குழந்தைய பார்த்தீங்கன்னா கருப்பாக இருளோன்னு இருக்கும். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா செக்கச்சவேர்னு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை 2 வயசு 3 வயசு குழந்தையா இருக்கும். பட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் எபோவ் 65 இருப்பாங்க. எப்படி அம்மாவாக இருக்க முடியும்? ஆனால் அந்த குழந்தை வேற கலரு, குழந்தையோட ஸ்கின் டோன் வேற, அந்த தாயோட ஸ்கின் டோன் வேற. என்னதான் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறதாட்டி கருப்பு மைய அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாலும் 2 பேருக்கான முக வாட்டமே வேற. அப்போ அந்த குழந்தைங்க எதுவுமே அவங்க குழந்தைங்க கிடையாது. அந்த குழந்தைங்க எல்லாமே எங்கெங்க இருந்தோ காணாம போன குழந்தைங்க. இதுக்கான ஒரு டேட்டா இருந்திருக்கணும்ல நேரம். இந்தியா பூரா ஆல் ஓவர் இந்தியா, நாட்டு தமிழ்நாடு, இந்தியா பூரா. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக குழந்தைங்க காணாம போனது இல்லை. பிச்சை எடுக்கிறதே அஃபென்ஸு. அப்போ அது கூட கேட்கலன்னா எப்படி? இவ்வளோ குழந்தைகள் நல வாரியம், இவ்வளோ குழந்தைகள் நல அமைப்புகள், எத்தனை கோடி அரசாங்கம் அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களை யாரையுமே கேட்கல. நாய்க்கு வந்து கொடி பிடிக்க தெரியுது. நாய்க்கெல்லாம் வீரர்கள், வாய்ச்சொல் வீரர்கள் தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நாயை பிடிக்கணும் வழக்கு போட்டு நான் தான் நாய்க்கு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நாய் இசத்தை பற்றி நான் ரொம்ப பாராட்டுறேன். சக மனுஷன், சக குழந்தைங்க, யார் வீட்லேயோ குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்க தூக்கிட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அதை கேட்க முடியலையா? இன்னைக்கு சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குற நேர்கள் எந்த சிக்னல் இல்லாத குழந்தை முழிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த அம்மா உட்காந்து தாய்ப்பால் ஊட்டிச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் 1.5 வயசு குழந்தைக்கு இது தாய்ப்பால், மதர் ஃபீடு குழந்தைங்க. இது உளவுத்துறையாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், எல்லாரும் இதை பார்த்து புரியணும்ல. பிச்சைக்காரங்க மட்டும் கிட்ட வந்துட முடியும். கமிஷனரே உட்காந்துருக்காரு, பிச்சைக்காரங்க கிட்ட வந்தால் என்ன போடுறது? பிச்சை எடுக்க வராங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏங்க பெரிய 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 ஜாம்பவான் எல்லாம் போட்டவங்களாம் சாதாரண வேடத்தில் வந்து தானே போட்டு போயிருக்காங்க. முந்தானால் நாங்கள் ஒரு விஐபியோட லிஃப்ட்டில் வந்தோம். சுமோட்டோ யூனிஃபார்ம் வந்து துக்குன்னு தூக்கி போட்டுச்சு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், சுமோட்டோ யூனிஃபார்ம் அப்படின்னு. சார் நாங்களாம் சோறு விற்கிறோம் சார். நீ சோறு விற்கிறியா கொலை பண்ண போறியான்னு யாருக்கு தெரியும்? குழந்தைங்க ஒரு பக்கம் பாதிக்குதுங்கிறது எனக்கு மனசு வலிக்குது. இன்னொரு பக்கம் அதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து அழகாக அவங்க அட்டன் பண்ண முடியும். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம். ட்ராவல் பண்ணுற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னலில் நம்ம ஆஸ்பத்திரி, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறாங்களா சார்? அந்த குழந்தைங்களாம் என்ன சார், எப்படி சார் அந்த குழந்தைங்களாம் வந்து அது எந்த மாதிரி பார்க்கலாம் சார்? நம்ம எல்லா இடத்துலையும் இருக்காங்களா சார்? ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த கேள்விக்கு இன்னை வரைக்கும் பதில் இல்லை. நான் நிறைய இடத்துல சிக்னலில் வந்து அவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க அந்த இடத்த விட்டு நம்மளோட ஓட்ட தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மள்ட்ட கார் இருக்கும், இறங்கி டோரை திறந்து இறங்கி போகிற ஆக்சிஸ் நம்மள்ட்ட இருக்காது. அவங்க பண்ணுற ட்ராமா என்னென்னா, அந்த குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கு. அது எல்லோரும் கவனிச்சிங்களா? என்னோட அந்த குழந்தைங்க தோல்லையோ இல்லை இடுப்புலையோ கிராஸ் பண்ணோ எப்போவுமே தூங்கிக்கிட்டே இருக்கும். பட் அந்த குழந்தைங்கலாம் அவ்வளோ வெயில தாங்குற சென்ஸே இருக்குது. ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பேப்பர் மாதிரி இருக்கும். நம்மளே ஏசி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னாக்க வந்து உங்கள் உடம்பு வந்து எரிய ஆரம்பிக்கும். ஒரு வாரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே தூக்கத்திலே இருக்கும். அவங்க தாயை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே கருப்பாக இருளோன்னு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா செக்கச்சிவேர்னு பணக்கார விட்டு பிள்ளையாக இருக்கும். அதேமாதிரி குழந்தைய பார்த்தீங்கன்னா கருப்பாக இருளோன்னு இருக்கும். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா செக்கச்சிவேர்னு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை 2 வயசு 3 வயசு குழந்தையா இருக்கும். பட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் எபோவ் 65 இருப்பாங்க. எப்படி அம்மாவாக இருக்க முடியும்? கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஏதாவது கேட்டீங்க, அது நம்ம வண்டிகிட்டலாம் கிட்டே வர மாட்டாங்க. மேபி வந்தால் கூட அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட பசங்களாக இருக்கான்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா இல்லை, அவங்க பசங்க இது எங்கெங்கே திருடின குழந்தைங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா அவங்க யாருமே தமிழ் பீப்புள்ஸே கிடையாது. தமிழ் பீப்புள்ஸ் யாரும் பிச்சை எடுக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டேன். சிக்னல் இல்லை. ஏன்னா சிம்பிளாகவே நம்ம நாட்டில் சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க, வேலை வெட்டிக்கு போகிறாங்க. இது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். ஆனால் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நேபாள் குழந்தைங்கன்னா நேபாள் குழந்தைங்க ஒரு மாதிரி முகம் இருக்கும். மணிப்பூரில் உள்ளவங்க ரவுண்டாக முகம் ஒரு மாதிரி இருக்கும். பீகாரி பார்த்தீங்கன்னா ஒரு முகம் இருக்கும். இப்படி ஒன்று தெலுங்கு பீப்புள்ஸ் பார்த்தா ஒரு மூஞ்சி, இப்படி கேரளின்ஸ் பார்த்தா ஒன்று. இது நமக்கு தெரியாமல் உட்காந்துருக்கோம் உங்களனால. அவங்க யாருமே அந்த முகத்துக்கு முகம் சம்மந்தம் கிடையாது. இப்போ வந்து இப்படி ஒரு இந்த சைஸ் இருக்குன்னா இவங்க நார்த் இந்தியன்ல ராஜஸ்தான் இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த வாகவட்டு இருக்கும். ரவுண்டு 1 ரூபா துட்டு மாதிரி இருந்தால் மணிப்பூர், வடகிழக்கு மாகாணங்கள், அசாம், திரிப்பூர், மணிப்பூர், இந்த திபேத் இந்த பகுதியில் உள்ளவங்களாம் ரவுண்டாக இருப்பாங்க. சைனீஸ் மாதிரி இருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள். எல்லாம் இங்கேருந்து அங்கே போனது, அங்கேருந்து இங்கே வந்தது தானே. இப்படி ஒரு பகுதிக்கு ஒரு முகவெட்டு இருக்கு. ஆனால் இவங்க முகவெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான கலர் தான் நம்ம இருப்போம். ரொம்ப ரெட்டிஷாவில் நம்ம இருக்க மாட்டோம். ஒரு ஸ்கின் டோன் வந்து ஒரு மாநிறம் தான் இருக்கும். கேரளின்ஸு ஃபுல்லாக கலராக இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை வேற கலரு, குழந்தையோட ஸ்கின் டோன் வேற, அந்த தாயோட ஸ்கின் டோன் வேற. என்னதான் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறதாட்டி கருப்பு மைய அடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னாலும்
2 பேருக்கான முக வாட்டமே வேற, 2 பேரோட நீரோட்டமே வேற. இந்த சொல்றாங்களே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 நிலம், 5 நிலத்துக்கு ஏற்ற முகம் நம்மள்ட்ட இருக்கும். அந்த பூலோக அமைப்புக்கு ஏற்ற முகம் தான் நம்மள்ட்ட இருக்கும், அதுக்கான டோன் தான் நம்மள்ட்ட இருக்கும். அப்ப அந்த குழந்தைங்க எதுவுமே அவங்க குழந்தைங்க கிடையாது. அந்த குழந்தைங்க எல்லாமே எங்கெங்க இருந்தோ காணாம போன குழந்தைங்க. இதுக்கான ஒரு டேட்டா இருந்திருக்கணும்ல நேரம். இந்தியா பூரா ஆல் ஓவர் இந்தியா, நாட்டு தமிழ்நாடு, இந்தியா பூரா. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக குழந்தைங்க காணாம போனது இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் பட்டி தூக்குவாங்க. இப்போ கூட ஒரு குழந்தை ஜேசியா இருக்கார் தெரியுமா, சிபி சக்கரவர்த்தி, கேள்விப்பட்டீங்களா? அவர் ஒரு 12 மணி நேரத்தில் ஒரு குழந்தைய தூக்குனார். கடத்திட்டு போனவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து குழந்தைய தூக்கிட்டு போனவங்க தூக்கிட்டு வந்தாரு. அதில் நம்ம போலீஸ் எல்லாம் வேற லெவல். ஓகே, இந்த குழந்தைங்கலாம் யாரு? இதை எப்படி நம்ம போலீஸும் கண்டுக்கல? இந்த இருக்கு ஸ்டேஷன் பக்கத்துல சிக்னல் இருக்கு, அவங்க வந்து பிச்சை எடுத்தா எப்படி? அவங்கள கேட்கணும்ல, யாரு என்ன ஆதார் கார்டை கொடு, எந்த ஊர், நீ ஃபோன் நம்பர் கொடு, உங்க வீட்டுக்கு கேட்குறேன், இது யார் குழந்தைன்னு கேட்போம். உங்கள் அட்ரஸ் எங்க, அந்த அட்ரஸுக்கு போலீஸ் அனுப்புவோம். போலீஸ் அனுப்பி அந்த அட்ரஸில் அவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். இந்த குழந்தை இவங்களா இப்போ குறைந்தபட்சம் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், கொண்டா பர்த் சர்டிஃபிகேட். பிச்சை எடுக்கிறதே அஃபென்ஸு. அப்போ அது கூட கேட்கலன்னா எப்படி? இந்த இவ்வளோ குழந்தைகள் நல வாரியம், இவ்வளோ குழந்தைகள் நல அமைப்புகள், எத்தனை கோடி அரசாங்கம் அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களை யாரையுமே கேட்கல. கொண்டு போய் நாய்க்கு வந்து கொடி பிடிக்க தெரியுது, நாய்க்கெல்லாம் வீரர்கள் வாய்ச்சொல் வீரர்கள் தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நாயை பிடிக்கணும்னு வழக்கு போட்டு நான் தான் நாய்க்கு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நாய் இசத்தை பற்றி நான் ரொம்ப பாராட்டுறேன். சக மனுஷன் சக குழந்தைங்க யார் வீட்லேயோ குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்க தூக்கிட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, அதை கேட்க முடியலையா? நான் இந்த ஸ்பெஷலாகவே இந்த வீடியோ போடனே வந்தேன். நானும் எல்லா சிக்னல்லையும் பார்த்துட்டேன். அன்றைக்கி பாலவாக்கம் போனோமா, அப்போ எத்தனை சிக்னலில் நம்ம வரக்குள்ள பார்த்தோம். அந்த நம்ம கேட்டோன்னு ஓடுறாங்களே, அப்போ அவங்களாம் யார்? ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது, இந்த வடப்பழனி இருக்குது, வடப்பழனியில் பிச்சை எடுக்கிறாங்களே லட்சுமண் சொல்லிட்டு. இவங்களாம் யார் இயக்குறா? இவங்க ஏதோ ஒரு பின்னாடி இருந்து ஒரு கேங்கு இயக்குது. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு டே பேசிக்கல அந்த குழந்தைக்கு வாடகை இருக்கணும். ஓகே, அவங்க அம்மா எங்கேயே வேலைக்கு போகணும், இந்த குழந்தைங்களை வாடகை கொடுத்துட்டு அது ஒரு இடத்துல வேலைக்கு செய்யணும். இல்லை அவங்க குழந்தைங்கள அவங்களே இப்படி ஒருத்தவங்க துன்புறுத்துவாங்களா? இந்த வெயிலில் போட்டு ஒருத்தவங்க பெத்த புள்ள இழுத்துருவாங்களாங்க? அப்படி என்னங்க பசி மேலே வைக்கிற போது 10 பேனா வச்சுக்கிறாங்க. அது என்னது பிச்சை எடுக்கிறதுங்கிறது கேவலம் நம்ம பேசுகிறோம்னு சொல்லிட்டு இந்த 1 ரூபா பேனா இருக்குல்ல, நம்ம ஆஃபீஸ்லேயே அந்த பேனா இல்லை, அது அந்த மாதிரி லென்த்தாக இருக்கும், அது எழுதாது. அது பெரிய பெரிய பணக்காரங்களாம் 10 பேனா 5 பேனா வாங்குறாங்க. அது ஒரு சின்ன, அது பிச்சையோட இன்னொரு மாரல் சைஸ் தான். அது பிச்சையோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லு. பிச்சை எடுக்கிறதோட பரிணாம வளர்ச்சி, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அப்கிரேட் ஆயிருக்குல்ல, அதுதான் அது. அந்த குழந்தைகளை பற்றி யாரும் திங்க் பண்ண மாட்டீங்களே. நம்மளோட இரக்கத்தை எது மேலே செலுத்துகிறோம்? ஏங்க நம்ம நாட்டில் அங்கே 5 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குது, காலை சாப்பாடு. 1 ரூபா இருந்தால் நீ சாப்பிடுவ, 5 ரூபா இருந்தால் மதியம் சாப்பிடுவேன், 5 ரூபா இருந்தால் ஈவினிங் டிஃபன் சாப்பிடுவேன், 15 ரூபாயில் ஒரு வேளை சாப்பிட முடியும். அந்த உணவக சிஸ்டம்லாம் நான் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன். ஓகே, கருத்தியல் ரீதியாக நமக்கு அவங்களுக்கு வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் நல்ல திட்டங்களை பாராட்டுவோம். அந்த திட்டம் இந்த கவர்மெண்ட் வந்து அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பிச்சை எடுக்கிறீங்க, இதை யாருமே கேட்க மாட்டாங்கிறத வேதனை. இப்போ நம்மள்ட்ட அந்தளவுக்கு கேட்கறதுக்கான அதிகாரம் இருந்தால் நம்ம கேட்டுடலாம். நம்மள்ட்ட என்ன அதிகாரம் இருக்குது? இவன் குய்ய முறையோட ஊரை கூட்டுவாங்க. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த குழந்தைங்கிட்ட கேட்டால் கூட ஒரு உண்மை தெரியும் சார். அப்போ குழந்தை 2 வயசு குழந்தைப்பா, அது போதையிலே இருக்கு அந்த குழந்தை. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இருமல் மருந்து இருக்குல்ல, அது 2 மூடி 3 மூடி ஊற்றுனா, ஐயா அது ஒரு கட்டிங்க ஊற்றுனா கூட யார் கேட்க போகிறா? ஏன்னாப்பா நிதானத்துல இருந்தால் அந்த குழந்தை பசின்னு கேட்காதப்பா. ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தா கூட அந்த குழந்தை திங்கிற கண்டிஷன்ல இல்லை அந்த குழந்தை. இன்னைக்கு சொல்லுங்க, நீங்கள் பார்க்குற நேர்கள் எந்த சிக்னல் இல்லாத குழந்தை முழிச்சிக்கிட்டு இருந்தது, அந்த அம்மா உட்காந்து தாய்ப்பால் ஊட்டிச்சுன்னு சொல்லுங்க. எங்கள் 1.5 வயசு குழந்தைக்கு நீ தாய்ப்பால், மதர் ஃபீட் குழந்தைங்க அது எதுவுமே இல்லை, அப்படியே தூங்கினபடியே மூட்டை மாதிரியே கிடக்கும் அந்த பிள்ளைங்க. அப்போ யூஸிங் ஃபார் சம் ட்ரக்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க 7 என்னடே அழுவுங்க. எந்த இடத்துல அழுது பார்த்துருக்கீங்களா? குழந்தை அழுதா நம்மளால தான் 5000 தூக்கி போட்டுருவாங்க. அந்த பக்கி எனக்கு தெரியல, சரி நம்ம அழுதா தாங்கவே மாட்டோம், இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துருவோம் குழந்தைங்கள்ட்ட. இவங்க அந்த குழந்தைங்களை பற்றி டீட்டெயில் கேட்டால் எதுக்கு ஓடுறாங்க? நீங்கள் தப்பு செய்யல, பிச்சை தானே எடுக்கிறீங்க, பிச்சை எடுக்கிறதே தப்பு தான், அஃபென்ஸ் தான். அப்போ அதை பண்ணிட்டு ஏன் ஓடுறீங்க நீங்கள்? அப்போ இந்த குழந்தைகள் நல வாரியம் மற்ற அமைப்புகள்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? எங்கள் நாய்க்கு சைல்டு கேர் ஃபோன் பண்ணால் தான் நீங்கள் கேர் பண்ணணுமா? நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே அந்த ஜீப் போகுதில்ல, கவர்மெண்ட் தானே உங்களுக்கு சம்பளம் தருது, கவர்மெண்ட் தானே டீசல் போடுறாங்க. யார் என்னென்ன பிடிச்சா அப்படியே அமைக்கி லோக்கல் போலீஸை கூப்பிட்டு எல்லாம் தூக்குறா. என்னென்னு பாரு, இவங்க அட்ரஸில் வாங்க, இந்த குழந்தை ஏது எங்கெங்கெல்லாம் குழந்தை காணாம போயிருக்கு, ஒரு டேட்டாவை எடுக்கணும், ஒரு சர்வே எடுக்கணும்ல. காணாம போட லிஸ்ட் இருந்தால் ஒப்படைச்சிடலாம்ல. இப்போ குழந்தைய பெற்றவங்களுக்கு தான் தெரியும் வலி. நினச்சி பாரு, உன் வீட்டு குழந்தைய உனக்கு தூக்கிட்டு போய் எங்கேயே கண்ணை காதை பிடிங்க எவனோ பிச்சை எடுக்க விட்டா அந்த வலி தெரியும் உனக்கு. நம்ம வீட்டில் குழந்தை காணும், அந்த குழந்தை எங்கே நல்லா வளர்ந்தா பரவாயில்ல, கண்ணை காதை பிடிக்கி விட்டு இப்போ அவனுக்கு விவரம் தெரிஞ்சோன்னா அவனுக்கு அடுத்து போதை பழக்கத்தை கொடுப்பாங்க. விவரம் தெரிஞ்சோன்னா அவன் பிச்சை எடுக்கிறதுல கேங்ஸ்டராக மாறுவான், சமுதாயத்துக்கு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டாக மாறுவான். ஒரு சமுதாயத்தை கெடுக்குதுங்க இந்த பிச்சை. நீங்கள் வயிற்று பொழப்பு கெடுக்கிறாங்கன்னு இறக்கப்படாதீங்க. அடுத்தவன் யாராக மாறுவான் சொல்லுங்கள்?
முகவரி இல்லாத ஒரு முகம் என்னவாக இங்கே மாறும்? நம்ம சமுதாயத்தை பார்க்கலையா? முகவரி இருக்கவனுக்கு இங்கே நல்ல அட்ரஸ் இல்லைங்க. முகவரி இல்லைன்னா என்ன ஆகும்? ரவுடியா, பொறிக்கியா, குலகாரனா, கூலிப்படையா, கஞ்சா விற்கிறவனா தான் நீ மாறுவா. வேறு வழி? உனக்கு எஜுகேஷன் கிடையாது, நிரந்தர அட்ரஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. நீ எங்கே போவ? கவர்மெண்ட் ஸ்கீம் எதுவும் உனக்கு வராது. ரேஷன் கார்டு இருக்காது, ஆதார் கார்டு இருக்காது, இங்கே எந்த சலுகையும் நீ பெற மாட்டேன். ஆப்ஷனே இருக்காது. ஆப்ஷனே இருக்குது. அவங்க அம்மா ஒரு வீட்டு வேலைக்கு போனால் கூட 4000 5000 கிடைக்கும். அந்த பொம்பளை வீட்டு வேலைக்கு போக பிச்சை எடுக்கிறா. நீ பிச்சை எடுக்கிறது அந்த குழந்தைய போட்டு கொள்றா. எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது. இதெல்லாம் ஒன்று சொல்கிறேன், இந்த காவல்துறைக்கு, என்னை உளவுத்துறைக்குமே சொல்கிறேன், இவங்க பிச்சை எடுக்கிறவங்க கார்னர் பண்ணி உள்ளே இருக்க விஐபிஸை என்னைக்கு ஷூட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு சிக்னலில் காரில் நிற்கிறேன்னு வச்சுப்போம், ஒரு உதாரணத்துக்கு. நான் விஐபி கிடையாது, ஒரு பெரிய விஐபியாக கற்பனை பண்ணிங்க யாரையாவது. அப்போ இந்த கதவை வந்து இப்படி தட்டுறாங்க, டிரைவர் சீட்டை. டிரைவர் இப்படி திரும்புகிறாங்களா? யாருமே தட்டினா திரும்ப தான் செய்வாங்க. திரும்புகிறாங்களா? அடுத்து லெஃப்ட் சைடு கன் ஷாட்டாக இருந்தால் ஒரு புல்லட்டு போதும். கன் ஷாட்டாக இருந்தால் ஒரு புல்லட்டு போதும். அதே கத்தி யூஸ் பண்ணணும்னா 4 டோர்லேயும் 4 பேர்னா என்ன ஆகும் சொல்லுது? 4 இப்போ உங்கள் காரு கிட்டக்க ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் உள்ள வந்தால் நீங்கள் உஷாராயிடுவீங்க. நீங்கள் ஒரு பிஸ்டலே வச்சுருக்கதா வச்சுக்குவோம், உங்கள்கிட்ட ஒரு லைசன்ஸ் கென்னே இருக்குன்னு வச்சுக்குவோம், இல்லை பிஎஸ்ஓவே இருக்கிறதா வச்சுக்கங்க, கூடவே போலீஸ் இருக்கிறதா கூட வச்சுங்க. நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்தால் நீங்கள் அலாட் ஆகி கென்னு எடுத்துருவீங்க, கண்டிப்பாக தூக்கிடுவீங்க. தூக்கிட்டால் கண்டிப்பாக அவங்க ஓட தான் செய்வாங்க. ஏன்னா உங்கள் ரிவால்வரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லோட் ஆகிடுது. இப்போ அடி நம்மளா உள்ளே இருந்து அடிக்க வேண்டியதுதானே. கிளாஸ் என்னங்க எவ்வளோ நேரங்க தாங்க? ஒரு குத்து விட்டாலே கிளாஸ் உடஞ்சிருங்க. அது அப்படிப்பட்ட சிஸ்டம் தான் கிளாஸும். கிளாஸ் ஒன்று நம்மளது புல்லட் ப்ரூஃப் கிளாஸாக வச்சுருக்கோம், அதெல்லாம் கிடையாது. 4 பேர் 4 சிக்னலில் நின்று வெளிலேருந்து கத்தியால் ஃபோர்ஸாக உள்ளே குத்துனா, பட்டை கத்தியால் உள்ளே குத்துனா இறங்குமா இறங்காத? கண்டிப்பாக. சும்மா சொல்லுங்கள், நீங்கள் எனக்காக சொல்ல வேண்டாம். ஆமாம், இறங்கும் சார். அது இறங்கிடும். அந்த அஃபென்ஸ் நடக்கிறது இவங்க ஒரு துருப்பு சீட்டு ஆகிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக சார். பிச்சை எடுக்கிற வேஷத்தில் வந்து, ஏன்னா வேறு எந்த வேடத்துலையும் சில விஐபி சரி கிட்டவே நெருங்க முடியாது. அவங்க ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து பாதுகாப்பு இருக்கும். அவங்க எங்கே ஆஃபீஸ் போகிறாங்க ஃபுல் செக்யூரிட்டி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. எங்கே ஆஃபீஸ் போகிறாங்களோ அந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்கும். எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கிட்டக்க வர முடிஞ்ச ஒரே ஒருத்தவங்க சிக்னல் பிச்சைக்காரங்க மட்டும்தான். இது எல்லா விஐபிஸும் இதை உணருங்க. நீங்கள் மனசு வச்சாதான் நடக்கும். நான் பேசுகிறதுனால இல்லை. நீங்கள் இது உளவுத்துறையாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், எல்லோரும் இதை பார்த்து புரியணும்ல. பிச்சைக்காரங்க மட்டும் கிட்டக்க வந்துட முடியும். கமிஷனரே உட்காந்துருக்காரு, பிச்சைக்காரங்க கிட்ட வந்தால் என்ன போடுறது? பிச்சை எடுக்க வராங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏங்க பெரிய 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 ஜாம்பவான் எல்லாம் போட்டவங்களாம் சாதாரண வேடத்தில் வந்தாங்க போட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக சார். மிகச்சாதாரண மனிதர்களாக ராஜீவ்காந்தி அஃபெக்டட்லன்னு சொல்கிறேன். நீங்கள் சாதாரண ராஜீவ்காந்தி அஃபெக்டட்னு சொல்கிறேன். இப்போ சென்னையில் ஒரு மர்டர் நடந்துச்சு. ஒரு பெரிய பொலிட்டிஷியன் என்ன ட்ரெஸ் போட்டு வந்து பண்ணாங்க? ஸ்விக்கியில் வந்து ரைட், தட்ஸ் ஒய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயம் நேரேஷன் புரியுதா? அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, யாருக்கு ஃபுட் வருதோ வெளில இருந்தால் ஃபோன் பண்ணணும், நீங்கள் போய் தான் வாங்கிக்கணும், அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏறக்கூடாது. ஏன்னா விடிய டெலிவரி இருக்குது. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ஒரு ஸ்விக்கி யூனிஃபார்ம் உங்கள் வீட்டுக்கு சுமோட்டோ யூனிஃபார்ம் வந்தால் கூட ஏன் வந்தான்னு கேள்வி கேட்க முடியாது. முந்தா நாள் நாங்கள் ஒரு விஐபியோட லிஃப்ட்டில் வந்தோம், சுமோட்டோ யூனிஃபார்ம் வந்து தூக்கி போட்டுச்சு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், சுமோட்டோ யூனிஃபார்ம் அப்படின்னு. சார் நாங்களாம் சோறு விற்கிறோம் சார். நீ சோறு விற்கிறியா கொலை பண்ண போறியான்னு யாருக்கு தெரியும்? அப்போ ஒரு அந்த பொலிட்டீஷியன் வேறு எந்த ட்ரெஸ்ஸில் போயிருந்தாலும் சந்தேகம் வந்திருக்கும். கண்டிப்பாக அவருக்கு சந்தேகம் வரவே இல்லை. காரணம் வெரி நார்மல் ட்ரெஸ். இவங்க தான் டெலிவரி பாய்ஸ் இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேறு யாருக்கும் யூனிஃபார்ம் இல்லை, வேறு யூனிஃபார்மோட இங்கே சுற்றிக்கிட்டு இல்லை. போஸ்ட்மேன் யூனிஃபார்ம் இருக்குது. போஸ்ட்மேனை உங்களுக்கு தெரியும் ரெகுலராக இல்லையான்னு. ஒரு போஸ்ட்மேன் வந்து நெஞ்சிட போகிறாரு, 10 போஸ்ட்மேன் வர முடியும் திரு வாசலில். அப்போ எளிமையாக அவங்கள அணுகிறதுக்கான ஒரு யூனிஃபார்மாக ஜுமோட்டோ ஆயிடுச்சு. அப்போ உங்களை எளிமையாக கிட்டக்க வரதுக்கான ஒரு யூனிஃபார்ம் பிச்சைக்கார வேஷம். பிச்சைக்காரர் கிட்டக்க வந்தால் நீ என்ன கடிச்சிட போகிறீங்க? ஒரு செகண்ட் கிளாஸ் வந்து தட்டுறாங்க, நீ பிச்சை போடுறதுக்கே கண்ணடே திறந்துரு. அப்போ அடித்தா என்ன செய்வா? துப்பாக்கி எடுத்து. இன்னொன்று, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த சிக்னலில் உங்கள்கிட்ட வந்துட முடியுமா இல்லையா? நீ சில அறிவாளிகள் கேட்கலாம், எல்லா நாளும் அந்த கார் சிக்னல் வந்து மாட்டிப்புமா, திடீர்னு விழுந்துருமே. 150 செகண்ட் உள்ள சிக்னல்லாம் இருக்குது. 150 செகண்ட் உள்ள சிக்னல் விழுந்துட்டு நீ மூவ் ஆகிட்டா ஓகே. 150 செகண்ட் உள்ள சிக்னல் நின்றுட்டினாக்க கிட்டத்தட்ட 6 12 3 18 2.5 நிமிஷம் சிக்னல்லாம் இருக்குப்பா மெட்ராஸில். 53 செகண்ட்லேருந்து 2.5 நிமிஷம்லாம் இருக்குது. 2.5 நிமிஷம் ஒரு இடத்துல நின்னா வந்து ஒன்று செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த கிரைம் இது ஆயிடுச்சுன்னா அப்புறம் உட்காந்து லப்பத்துப்பன்னு யோசிக்க வேண்டியதில்லை. யோசிக்கிறது முடிய ப்ரீ கிரைம், அதாவது கிரைமுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை யோசிங்க. குழந்தைங்க ஒரு பக்கம் பாதிக்குதுங்கிறது எனக்கு மனசு வலிக்குது, இன்னொரு பக்கம் அதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து அழகாக உங்களை அட்டன் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தா? ராஜீவ்காந்தி போனவங்களாம் என்ன கமௌண்டோ வேஷத்தில் போனாங்களா? என்ன சாதாரண வேஷம்தான், பெரிய வேஷம்லாம் இல்லை. இந்த சுமோட்டோ யூனிஃபார்ம் ட்ரெஸ் சொல்லிட்டேன். வேறு என்ன பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொல்லுங்கள்.
கல்யாண பத்திரிகை கொடுக்க பேர் பேர்லாம் போய் மர்டர் பண்ணியிருக்காங்க. திருமண பத்திரிகை இருக்குல்ல, ஆமாம் சார். அது கொடுக்க போகிற மாதிரி மர்டர் பண்ணியிருக்காங்க. பூண்டி கலைச்செல்வம் மர்டரு. ஸோ இந்த பிச்சைக்காரர்கள் மீது கண்டிப்பாக நீங்கள் அவங்க விசாரிங்க, அவங்க பின்புலத்தை விசாரிங்க, அந்த குழந்தைகள் யாருன்னு கண்டுபிடிங்க. எங்கெல்லாம் குழந்தை காணாமல் போயிருக்கோ அது அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்க. இது கண்டிப்பாக புரோக்கர்ஸ் இருப்பான். புரோக்கர்ஸ் இல்லாமல் குழந்தை வந்துடாது. கண்டிப்பாக புரோக்கர்ஸ் இருப்பான். அந்த புரோக்கர்ஸ் யாருன்னு பார்த்து குழந்தைங்கள்லாம் உரியவங்களை கொண்டு போய் சேருங்க. இவங்க நடவடிக்கை எடுங்க. இந்த நம்ம செஞ்சாதான், நம்ம தமிழ்நாடு போலீஸ் செஞ்சாதான், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. அது வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு அபாயகரம் ஏற்பட்ட பிறகு அதை சுதாரிக்கிறதுங்கிறது நமக்கு அழகில்லை. அபாயம் வருவதற்கு முன்னே, வெள்ளம் வருவதற்கு அணை போடணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.